Good evening, children. The last classes we are learned measurement. Measurement one of the unit of physics. For example, what are the fundamental units are and also called derived units are there, and the fundamental quantities or derived quantities are there, and how to measure and definition all the aspect were learned. Now this class rules and convention of our SI unit, that's in தமிழ். அதாவது பன்னாட்டு அலகுனுடைய விதிகளும் அந்த அதற்கான விதிமுறைகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த யூனிட்டில். See the first rules and convention for writing SI unit, and they are simple. The unit named after the scientists are not written with capital initial letter. அதாவது யூனிட்டு, அதாவது ஒரு யூனிட்டு நம்ம நேம் கொடுக்கும்போது அந்த சயின்டிஸ்டோடைய பேர் கேபிட்டல் இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நியூட்டன்னா கேபிட்டல் லெட்டரில் எப்போயுமே நம்ம நவுனை கேபிட்டல் லெட்டரில் எழுதுவோம், ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி எழுதக்கூடாது தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட் ரூல்ஸு. செகண்ட் ரூல்ஸ், the symbol of the unit named after the scientist should be written by initial of capital letters. அதாவது நீங்கள் வெறும் சிம்பிள் மட்டும் சொல்கிறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் சூல், ஹென்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களே, அல்லது வாட். இப்போ அவருடைய சயின்டிஸ்ட் பேரை நீங்கள் எழுதணும், அது ஃபுல்லாக எழுதாமல் ஃபுல்லாக எழுதணும்னு நினச்சின்னா நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். இங்கே கேபிட்டல் லெட்டர் இனிஷியலில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது ஃபஸ்ட் லெட்ரு. ஒருவேளை சிம்பிளில் நீங்கள் ஷார்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்னா டபிள்யூ அப்படின்ற கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். என்ன நியூட்டன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் ஃபார்மு என்னன்னு சொல்லி போட்டுக்கலாம். இது செகண்ட் ரூல்ஸில் சொல்கிறாங்க. ஸ்மால் லெட்டர் ஆர் யூஸ்டு சிம்பிள் ஃபார் யூனிட் நாட் டிரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர் யூனிட்ஸ். ஸ்மால் லெட்டர் மூணாவது ரூல்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்மால் லெட்டர் யூஸ்டு சிம்பிள் ஃபார் யூனிட்ஸ் நாட் டிரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர் நவுன். அதாவது சிறிய எழுத்துக்கள் சில யூனிட்ஸை நம்ம வரையறுக்க முடியாத யூனிட்ஸை நம்ம ப்ராப்பர் நவுன் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மீட்டருங்கிறது ஸ்மால் லெட்டரில் எம்மு, அது மீட்டர்னு சொல்லலாம். கிலோகிராம்ங்கிறது அதை கேஜி அப்படிங்கிறது ஸ்மால் லெட்டரில் தான் நம்ம அதை சிம்பிளாக யூனிட்டை கொடுக்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஏற்கனவே பார்த்த செகண்ட் ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சயின்டிஸ்டோடைய அவருடைய பேரில் அந்த யூனிட் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அவருடைய இல்லை அந்த ஒரே ஒரு எழுத்தை மட்டும் நம்ம போட்டால் அதை சொல்லி வச்சுக்கலாம் சிம்பிள் யூனிட். அதாவது அவருடைய பேரை ஃபுல்லாக எழுதணும்னா ஸ்மாலில் தான் எழுதணும், ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஒருவேளை அவங்க பேருடைய அந்த யூனிட் வந்துச்சுன்னா அந்த இதுக்கு வந்துச்சுன்னா நம்ம கேபிட்டல் லெட்டரில் ஒரே ஒரு நேம் மட்டும், அதாவது ஃபஸ்ட் லெட்டர் அந்த மட்டும்தான் எழுதணும், மீதி எந்த லெட்டர் எழுதக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் எழுதிட்டு நியூட்டன் எழுதக்கூடாது. யூனிட்டும் போது ஒரே ஒரு ஹெச் டபிள்யூஎன்னு கொடுத்துருக்காங்களா அது. இது பார்த்தீங்கன்னா வரையறுக்கப்படாத யூனிட்ஸை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர்னால் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும், கிலோகிராம்னால் அதே மாதிரி ஸ்மாலில் தான் நம்ம கேஜின்னு எழுதுகிறோம். அடுத்து ஃபோர்த் ரூல்ஸ் பாருங்கள், நோ ஃபுல் ஸ்டாப் ஆர் அதர் பங்க்சுவேஷன் மார்க் ஷுட் பி யூஸ்டு வித்தின் ஆர் அட் எண்ட் ஆஃப் த சிம்பிள். அதாவது எந்த ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் மற்ற பங்க்சுவேஷன் மார்க்குகளுடைய கமா அந்த மாதிரி எதுவுமே அந்த இதுக்கு இடையில், அதாவது அந்த யூனிட்ஸுக்கு இடையில், எஸ்ஐ யூனிட்ஸுக்கு இடையில் இருக்கக்கூடாது, அல்லது முடிவில் கூட இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அங்கே எந்த புள்ளியுமே இல்லை பாருங்கள், இடையிலையுமே 50 பக்கத்தில் இல்லை, 50 இல்லை. ஆனால் பாருங்கள் அடுத்து 50 மீட்டருங்கிறது பின்னாடி ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துட்டாங்க, அப்படி நீங்கள் எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அது மிஸ்டேக்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த் ரூல் பாருங்கள், த சிம்பிள் ஆஃப் யூனிட் ஆர் நாட் எக்ஸ்பெக்டட் இன் ஃப்ளோரல் ஃபார்ம். அதாவது ஒரு யூனிட்ஸை நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கன்னா அது ஃப்ளோரல் ஃபார்மில் எழுதக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 kg 10 கிலோ அப்படிங்கிறத நம்ம 10 கிலோகள் நாட் அஸ் கேஜிஸ் ஃப்ளோரல் ஃபார்மில் இருக்கக்கூடாது.
இப்போ 10 kgs அப்படின்னு எழுதினீங்கன்னா அது மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். அடுத்து when the temperature expressed in Kelvin, ஒருவேளை டெம்பரேச்சரை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கெல்வினில் இருக்குது. the degree sign is omitted. இப்போ கெல்வினில் எழுதும் போது அங்கே டிகிரி, அதாவது டிகிரி வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் 39 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அதை 39 டிகிரி கெல்வின் அப்படின்னு போட்டுறக்கூடாது. அதான் சொல்கிறாங்க 283 கெல்வின் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் டிகிரி நீங்கள் மென்ஷன் பண்ணக்கூடாது. இஸ் ராங். இஃப் எக்ஸ்பிரஸ்டு செல்சியஸ் ஸ்கேல்னா அதை டிகிரி வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ், அதை 100 செல்சியஸ்ன்னு போடக்கூடாது, அங்கே டிகிரி போடலன்னா அது மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம். ஃபாராங்கிட்டையும் நம்ம வந்து அதே மாதிரி என்ன செய்யலாம், டிகிரி செல்சியஸ் ஃபாராங்கிட்னு பண்ணலாம், ஆனால் அங்கே டிகிரி போட்டே ஆகணும் அப்படிங்கிறாங்க. தென் 7th ரூல்ஸு, use as solidus is recommended for indicating division of one unit of simple by another unit of simple, not more than one solidus is used. Example, meter second minus 1 or meter by second அப்படி எழுதலாம். ஜூல் by Kelvin by mole should be used in and joule Kelvin minus 1 mole minus 1. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வகை ஒரு பொருளை வந்து, அதாவது ஒரு யூனிட்டை நீங்கள் வகுக்கும்போது அதை வந்து மோர் சொலிடிஸ் நிறையா வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் சொலிடிஸ் எந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணக்கூடாது, ஜூலு, கிலோகிராமு, கெல்வின் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வகுத்தல் குறி போடக்கூடாது. இப்போ ஜூலுக்கு இடையில் வருது, ஃபார் எக்ஸாம்பிள் கெல்வின்னு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒன்று பண்ணாது, ஒன்று தான் போடணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ரூல்ஸ் பாருங்கள், 8th ரூல்ஸு, த நம்பர் அண்ட் யூனிட் should be separated by a space. அதாவது நம்பரும் அந்த யூனிட்டும் செப்பரேட்டடாக இருக்கணும், அதுக்கு இடையில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 50 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு. அதை நீங்கள் எப்படி எழுதக்கூடாதுன்னா 50 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் மைனஸ் 1, அதில் எந்த ஸ்பேஸ் இல்லை பாருங்க, அந்த நம்பர் 50 அப்படிங்கிறது பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கணும், அது எல்லாம் போச்சு. அடுத்து 9th ரூலு, அக்செப்டபிள் சிம்பிள்ஸ் ஆர் அலோன் should be used. அதாவது எந்த சிம்பிளாக எந்த குறியீடுகளை நம்ம வந்து எல்லாம் ஏற்றுக்கலோ அதை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பியர் should not be written as amp. ஆம்பியரை நம்ம ஷார்ட்டாக என்ன செய்யக்கூடாது, ஆம்ப் அப்படின்னும். செகண்ட் should not be written as sec. அதாவது SEC அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதக்கூடாது, நம்மளாம் ஒரு இஷ்டத்துக்கு நம்ம பண்ணக்கூடாதுங்கிறாங்க. 10th ரூல்ஸு, த நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டி should be written in scientific form. For example, density of mercury should be written as, அதாவது நியூமரிக்கல் வேல்யூ எந்த ஒரு இயற்பியல் அலகுகளுடைய எண் மதிப்பையும் நம்ம அந்த சயின்டிஃபிக் மாடல், அதாவது அறிவியல் முறைப்படி தான் எழுத வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதர்சன அடர்த்தி வந்து நம்ம 1.36 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் -3 அப்படிங்கிறத எழுதணும். ஆனால் எப்படி எழுதக்கூடாதுன்னு பாருங்கள், 30 ஃபார் 13600 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதாவது 13,600 கிலோகிராம் மீட்டர் -3 அப்படிங்கிறத அந்த மாதிரி எழுதக்கூடாது, அதை அப்படி ஷார்ட்டாக அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் there are aspect to convention of rules of SI unit. இந்த மாதிரி ஒரு 10 விதிகளை அவங்க சொல்கிறாங்க. இதிலேருந்து 5 விதிகளை நல்லா ஈஸியாக இருக்குது, நீங்கள் படித்து வச்சுக்கணும், ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அகைன் ஐ recall more about for related this video. ஸோ ஐ recall back. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட் என்ன சொல்கிறேன்னு சொல்லுங்கள். ஃபுல் நேம் of unit always start with a small letter even if a name after a persons. எப்பயுமே ஒரு சயின்டிஸ்டுடைய அவங்க யூனிட்டாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா அவங்க பேரை வந்து ஃபுல் நேமில் எழுதணும்னா அது ஸ்மால் லெட்டரில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அங்கே ப்ராப்பர் நவுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ரெண்டுக்குள்ளே வேரியேஷன் இருக்குது. செகண்ட் ரூல்ஸ் என்ன சொன்னேன், சிம்பிள் ஃபார் யூனிட் நேம்டு ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் should be capital in letter. அதாவது ஒருவேளை அந்த யூனிட்டுக்கு அந்த சயின்டிஸ்டுடைய
சிம்பிள் மட்டும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, சிம்பிள் மட்டும் கொடுக்குறோம்னா அவங்க வந்து அந்த கேபிட்டல் லெட்டரில் மட்டும் இருந்தால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கெல்வின், அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரிஸ், அதாவது 283 கெல்வின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இப்போ கே அப்படின்னு சொன்னால் கெல்வினுடைய அவருடைய பேர் வந்துடுது. அதை ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடாது அவருடைய பேர். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபார் ஆல் அதர் யூனிட் அஸ் ரிட்டன் அஸ் ஸ்மால் லெட்டர். சிம்பிளை தவிர மற்ற ஏதாவது யூனிட் இருந்தால் நம்ம ஸ்மால் லெட்டராக எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிலோகிராம், மீட்டர், செகண்ட் இதெல்லாம் வச்சுக்கோம். ஒன் ஸ்பேஸ் ஆஃப் லெஃப்ட் பிட்வீன் லாஸ்ட் டிஜிட்ஸ் ஆஃப் நியூமெரிக்கல் அண்ட் சிம்பிள் ஆஃப் த யூனிட். அதாவது இந்த லெஃப்ட் சைடு அந்த லாஸ்ட் டிஜிட் நியூமெரிக்கலில் அந்த ஸ்பேஸு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 kgன்னு கொடுத்துருக்காங்க. அது ரெண்டுக்கு இடையில ஸ்பேஸ் வேணும். ஸ்பேஸ் இல்லாமல் சேர்த்து எழுதக்கூடாது. நம்ம ரூல்ஸ் பார்த்தோமா இல்லையா? அதாவது ரெண்டுக்கு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது எத்தனாவது யூனிட்டாக பார்த்தோம்? 8th ரூல்ஸில் நம்ம பார்த்தோம். த யூனிட் டு நாட் ஹேவ் எ ஃப்ளோரல் ஃபார்ம். ஃப்ளோரல் ஃபார்மில் எழுதக்கூடாது. அதாவது 6 மீட்டருங்கிறது 6 மீட்டர்ஸ், 14 கிலோங்கிறது 14 கிலோ. இது எந்த ரூல்ஸ் பார்த்தோம்னா 5th ரூல்ஸில் நம்ம பார்த்தோம். ஃபுல் ஸ்டாப்பு சுட் நாட் பி யூஸ்டு ஆஃப்டர் த யூனிட். அதாவது ஃபுல் ஸ்டாப்பு பஞ்சுவேஷன் மார்க்கும் நம்ம எதுவும் எண்ட் ஆஃப் த சிம்பிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இது 4th ரூல்ஸில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7 மீட்டர், அது 7 மீட்டர் பக்கத்தில் ஒரு ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது இருக்கக்கூடாது. நோ ஸ்பேஸ் யூஸ்டு பிட்வீன் சிம்பிள் ஃபார் யூனிட். இப்போ ஸ்பேஸ், அதாவது நோ ஸ்பேஸ் யூஸ்டு பிட்வீன் சிம்பிள் ஃபார் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்கணும். 4 ஜூல் செகண்ட் அப்படிங்கிறத அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சேர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜூல் செகண்ட் அப்படிங்கிறது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அப்படியே ஷார்ட்டாக பிரித்து எழுதிட்டாங்க. 4 ஜூலு செகண்ட் தனித்தனியாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் ஆஸ்பெக்ட் ரூல்ஸ் அண்ட் பிரேம் ஃபார் அவர் SI யூனிட், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல்.